இப்போ பார்த்தா ஒரு பையனை வந்து 4 நாய்ங்க சேர்ந்து கஞ்சா போதையில் வந்து சரமாரியாக வெட்டி இருக்கு. எவ்வளோ தைரியம் பாருங்க. பட்ட பக்கத்தில் ஒருத்தனை ரீல்ஸ் போய் எடுக்கிறதுக்கு ஒருத்தரும் ஜாலியாக அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டாக அவனை ஒருத்தனை வெட்டி ரத்தம் வர வர துடிக்க துடிக்க கொண்டு அவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா கொலையை பண்ணாலும் சரி, கொள்ளடிச்சாலும் சரி, ரேப் பண்ணாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் நமக்கு பெருசாக என்ன தண்டனை கொடுத்துரும்? அதிகபட்சம் தூக்கி 1 வருஷம் உள்ள வைக்கும், 2 மாதம் உள்ள வைக்கும், அவ்வளோதான். திரும்பி வெளியில் விட்டுருவோம். தப்பு செய்கிறவனுக்கு வந்து ஒரு உயிரை எடுத்தானா அதே தண்டனை தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து தண்டனை பயம் வரும். மற்றவனுக்கு கொலை பண்ணுறதுக்கு, கொலை பண்ணுறானா அவனுக்கு அதே கொலை தான். நடு ரோட்டில் நிற்க வச்சு சவுதி அரேபியாவில் மற்ற நாடுகள் கொடுக்குற மாதிரி தண்டனை கடுமையாக கொடுக்கணும். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இதை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, மக்களாகிய நம்மளே எல்லாம் செய்யணும். அவனை வர வச்சு அவனை கழுத்தை வெட்டணும். போலீஸ் எல்லாம் தடுத்தா பிரச்சனை இல்லை, கொல்லணும் அவனை. கவர்மெண்ட் கரெக்டான தண்டனை கொடுக்கணும்.